வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு மசாலா பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு பிரமாதமான கறி பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு கறி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 200 கிராம் போல் உருளைக்கிழங்கு எடுத்து அன்பீல் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு 1 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து காரத்திற்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. இதை வச்சுட்டு வாங்க நம்ம ஒரு அட்டகாசமான ஆலு மசாலா நம்ம செய்யலாம். ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். அதில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சீரகமும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிடலாம். சீரகமும் கஸ்தூரி மேத்தியும் பொரிஞ்சிடுமே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீர் பண்ணி விடலாம். இந்த ஆலு மசாலாவுக்கு ஜீரக பொடி, அதுக்கப்புறமா தனியா பொடி, மிளகாய் பொடி, இது 3மே தனித்தனியாக சேர்ப்பாங்க. அதுக்கு பதில் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதிலே நான் எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால நான் அந்த பொடி மொத்தம் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதிலே நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ரொம்பலாம் நம்மளுக்கு வதங்க தேவையில்ல. சும்மா லைட்டாக அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்தால் மட்டும் போதும். ஸோ பாருங்கள், அது ஒரு லைட் கலருக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்க வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வதங்கட்டும். ஸோ பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் நம்மளுக்கு வதங்கினா போதும். நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவி டைப்பில் பண்ண போகிறேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மசால் வேணும்னா நீங்கள் ட்ரையாக கூட செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ஒரு 1 மினிட் போல் ஸ்டீர் பண்ணி விடலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாய் தூள் நம்மளுக்கு கரிஞ்சிடும். நல்லா 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருந்துச்சு. அந்த மிளகாய் தூளினுடைய பச்சை மனம் போயிடுச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள்னால் நீங்கள் தனியா பொடி 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். ஜீரக பொடி 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கணும். இது நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை மசால் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்க. நான் இன்றைக்கி செமி கிரேவி டைப்பில் பண்ணுறேன் ஆலு மசாலாவை. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாகவே வச்சுருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம இந்த ஆளுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்மளுக்கு நல்லா செமி கிரேவி டைப்புக்கு வரட்டும். இன் பிட்வீனில் நம்ம அப்பப்போ எப்படி வெந்திருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே விட்டுடலாம். எனக்கு இன்றைக்கி நான் செமி கிரேவி டைப்பில் செய்ய போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை மசால் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு எனக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு நம்மளோட ஆலு மசாலா. ஸோ நன்னாவும் வெந்துடுச்சு. நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நன்னாவும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை மசால் வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட நம்ம ட்ரை ஆக்கிக்க நம்ம இறக்கிக்கலாம். நான் எனக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இருப்பேன் ரொம்ப கலக்கலான ஆலு மசாலா உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்
என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.